ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்கு பாஜக அதிமுக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு. அந்த அம்மையார் இருக்கிற வரைக்கும் பெண்கள் கல்வி, பெண் முன்னேற்றம் மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மாறி மாறி அதிமுக இந்த 50 வருஷத்தில் வளர்ச்சிக்கு 2 கட்சியினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு விபிஎஸ்லேருந்து ஸ்காலர்ஷிப் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சது எடப்பாடி ஆட்சியில் தான் நடந்துச்சு. ஏனில் அதாவது இலவச சைக்கிள், இலவச லேப்டாப் இதில் வழங்குறதுலேருந்து ஸ்காலர்ஷிப் பணம் கொடுக்குறது வரைக்கும் எடப்பாடி ஆட்சியில் தான் நின்றுச்சு. ஆமாம், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயலலிதா அந்த மாதிரி ஒரு ஆட்சி இருக்கும் 5 வருஷம். அது அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்கிள் கொடுப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், கலைஞர் ஆட்சி வந்தப்போ நான் வந்து லேப்டாப் கொடுக்குறேன், நான் வந்து சாப்பாடு போடுறேன், நான் சாப்பாடில் முட்டை போடுறேன். மாறி மாறி மக்கள் திட்டங்களை போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சு 50 வருஷத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. அப்படி வளர்த்த ஒரு இயக்கம் அதிமுக. அது அதிமுக நம்ம கண் முன்னாடியே இன்றைக்கி தண்ணிக்குள்ளே தாமரையில் மூலிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குற உண்மையிலே வருத்தமான விஷயமா இருக்குது. ஒரு ஆரோக்கியமான போட்டி அரசியல் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதிமுக திமுகன்னு ஒரு திராவிட கட்சிகள், பெரியார் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சிகள் மாறி மாறி மக்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்க்குறப்ப இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் மத்திய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைந்த 2வது நகரமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது, மாநிலம் 2வது மாநிலமாக இருக்குது, உற்பத்தியில் பெரிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு. அப்போ எல்லா வகையிலையுமே 2 திராவிட கட்சியில் நம்ம வருஷத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அப்படி நம்ம கண்ணாடி நமக்காக உரைத்த ஒரு கட்சி இன்றைக்கி அதிமுக பாஜகவால் கபலீகரம் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது.